வணக்கம் மாணவர்களே! சமூகவியல் பாடத்தில் நாம் இன்று பார்க்கப் போவது அடிப்படை கருத்துக்கள். சமூகவியல் என்ற பாடத்தலைப்பில் பல அடிப்படை கருத்துக்கள் உள்ளன. அதில் நாம் சில முக்கியமானவற்றை இப்பொழுது இந்த பாடப்பகுதியில் பார்ப்போம். கலாச்சாரம் மற்றும் சமூகம். கலாச்சாரம் மற்றும் உயிரியல். கலாச்சாரம் என்பது நம்முடைய பரம்பரை பழக்கவழக்கம் ஆகும். உயிரியல் என்று சொல்லும் பொழுது நாம் அதில் மனிதர்களின் தொடர்பு இந்த சமூகத்தில் எப்படி உள்ளது விலங்கினங்களுடன் மற்றும் மற்ற உயிரினங்களுடன் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். உயிரியல் சொல்லத்துல பயாலஜி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது தான் கலாச்சாரம். கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய மொழியில சில கலாச்சாரங்கள் இருக்கலாம், பழக்கவழக்கங்கள்ல இருக்கலாம். அது ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றவாறும், ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்றவாறும், நேரங்களுக்கு ஏற்றவாறும் மாறுபட்டு கொண்டும் இருக்கலாம். ஒரு பகுதியில வசிக்கிற மக்கள் ஒரே மாதிரியான கலாச்சாரத்த பின்பற்றுறவங்களா கூட இருக்கலாம். இந்த கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, மித்த உயிரினங்களோடு மனிதர்கள் வேறுபடுறதே இந்த கலாச்சாரத்துல மட்டும் தான். அதுதான் இதுல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது. நம்ம பார்க்குற செடி, கொடிகள், விலங்குகள் எல்லாமே இருக்கின்றன. மனிதர்களும் இருக்கிறாங்க. ஆனா, இந்த உயிரினங்கள் 2 வகையிலயும் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, மனிதர்களுக்கு மட்டும் தான் யோசிக்கிற தன்மை இருக்கு. அந்த யோசிக்கிற தன்மையினால நம்ம செய்ற சில பழக்கவழக்கங்கள் கலாச்சாரமா மாறியிருக்கு. இந்த கலாச்சாரம் தான் நம்மள அவங்கள்ட்ட இருந்து ரொம்பவும் வேறுபடுத்தி காட்டிக்கிட்டு இருக்கு. கலாச்சார பண்பு மற்றும் கலாச்சார வளாகம். அதாவது கலாச்சாரத்துடைய குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அது பழமையான ஒண்ணா இருக்கும். ஆ அது வந்து எல்லா அலுவலகங்களுக்கும், இல்ல ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஏத்த மாதிரி அந்தந்த இடத்துல ஒரு கலாச்சாரம் விதிமுறைகள் இருக்கும். அத வந்து ஒவ்வொரு தரப்பு மக்களும் பயன்பட்டுட்டு வருவாங்க. கலாச்சாரத்துடைய முக்கியமான சிறப்பியல்புகள் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கலாச்சாரம் சமூகமானது. அதாவது அது சமூகத்துடைய மிகவும் நெருங்கின தொடர்புடையது. ஒரு சமூகத்துல இந்த கலாச்சாரம் தான் இருக்கணும். நம்ம வந்து சேலை கட்டுறது, இல்ல ஆண்களா இருந்தா வேட்டி கட்டுறது, இதுதான் நம்மளுடைய பண்டைக்கால கலாச்சாரமா இருந்தது. அது சமூகம் சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. கலாச்சாரம் கற்றுக்கொள்ளப்படுகிறது மற்றும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. பிறக்கும்போதே எந்த ஒரு குழந்தையும் கலாச்சாரத்தோட பிறக்கிறதில்ல. அவங்க வளர, வளர அந்த சமுதாயத்துல இருந்து அவங்க அத கத்துக்கிறாங்க. அத அவங்க கத்துக்கிட்டதோட நிறுத்தாம, மித்தவங்களோட பகிர்ந்து அவங்க செயல்கள செஞ்சுக்கிறாங்க. கலாச்சாரம் கடத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. கடத்தப்படுகிறதுன்ற வார்த்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு விதமா நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் நம்ம வாழ்க்கையோட தரம் மாறும்போது, நம்மளுடைய கலாச்சார பழக்கவழக்கங்களும் மாறிக்கிட்டே இருக்கிறது. கலாச்சாரம் என்பது குறியீடாகும். அதாவது நம்மளுடைய சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா அப்படின்னு நம்ம சொன்ன உடனே, நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சில குறிப்பான விஷயங்கள். முக்கியமா பழங்காலத்து கோயில்கள், இல்லன்னா நம்மளுடைய பழக்கவழக்கங்கள், உணவு பழக்கவழக்கம். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பழக்கவழக்கமும் சார்ந்தது தான் கலாச்சாரம். அது நம்மளுடைய குறியீடாவே மாறிருது அப்படின்னு சொல்றாங்க. கலாச்சாரம் மாறும். அது நிரந்தரமானது கிடையாது. இதுதான் கலாச்சாரம். இப்படி மட்டும் தான் வாழணும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. அது மாற்றத்துக்கு உட்பட்டது. கலாச்சாரத்துடைய வகைகள். பொருள் மற்றும் பொருள் அல்லாத கலாச்சாரம். அதாவது அத எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. சமூக ஆய்வாளர் வில்லியம் எஃப் ஆக்பர்ன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு வேறுபாட குடுத்திருக்காரு. பொருள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது, அதுல என்னென்ன விஷயங்கள் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடு, போக்குவரத்து சாதனங்கள், தொழிற்சாலை, உணவுப் பொருட்கள் இந்த இது எல்லாமே பொருள்ல அடங்கும். அதே இது பொருள் அல்லாத கலாச்சாரத்துல பழக்கவழக்கம், கருத்துக்கள், நம்பிக்கைகள், தகவல் தொடர்பு இது எல்லாமே அடங்கும். ஒரு கலாச்சாரத்த
நம்ம பார்க்கும்போது, அதுல என்னென்ன கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். எதன் அடிப்படையிலலாம் இந்த கலாச்சாரம் செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட மொழி. அதாவது நம்ம எப்படி பேசுறோம். நம்மளுடைய மொழி இந்தியாவுல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 22 மொழிகள் இருக்கு. அதுலயும் பல ஆயிரக்கணக்கான மொழிகள் எழுத்து வடிவம் இல்லாம பேசுற தன்மை மட்டும் கொண்ட மொழிகளா இருக்கு. ஒவ்வொரு கலாச்சாரத்திலயும், இல்ல ஒவ்வொரு சமூகத்திலயும் மக்கள் வந்து அவங்களுக்கு அ முன்னோர்கள் என்னென்ன பழக்கவழக்கங்கள்ல வச்சிருந்தாங்களோ, அதன் அடிப்படையில அவங்கள பேசிக்கிட்டு வந்தாங்க. இந்த மொழி வழி வழியா அவங்க கிட்ட இருந்து கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஒரு மொழி இருந்தா தான் நம்மளால பகிர்ந்துக்க முடியும். ஆ இப்போ நம்ம இந்த விஷயத்த செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வந்து மொழி ரொம்ப முக்கியமான ஒரு கருவின்னு கூட சொல்லலாம். மொழி இல்லன்னா நம்மால அத பேச முடியாது. யாருக்கும் எந்த தகவல்களையும் சொல்ல முடியாது. நம்ம கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருந்தோம் அப்படின்னா, இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது ரொம்ப நிசப்தமா இருக்கும். மனிதர்கள் அவர்களுடைய மொழியில தான் மிகவும் தனித்திறமையா செயல்பட்டுட்டு வராங்க. நம்பிக்கை. நமக்கு கலாச்சாரம் பெரிய நம்பிக்கைய கொடுக்குது. அது அந்த கூட்டத்துல இருக்கிற மனிதர்கள் மத்தியில அவங்க எப்படி சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது. பல தடைகள தாண்டுறதுக்கு இது ஒரு முக்கியமான கருவியா இருக்கு. கலாச்சார மாற்றம். அதாவது கல்ச்சுரல் சேஞ்சஸ். கலாச்சாரம் ஒரே மாதிரி என்னைக்குமே செயல்பட்டுக்கிட்டே இருக்காது. ஆ நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க உண்ட உணவு பழக்கம் அது ரொம்பவும் வேறுபட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம சமீபத்தில ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற பேர்ல எல்லா பழக்கவழக்கங்களும் மாறிருச்சு. இந்த கலாச்சார மாற்றம் தான் இந்த இதற்கு எல்லா காரணமுமா இருக்கிறது. இந்த கலாச்சார மாற்றம் உணவு, உடை, பழக்கவழக்கம், பேச்சுவார்த்தைகள், எழுத்து வடிவம் எல்லாத்துலயுமே சின்ன சின்ன மாற்றங்கள கொண்டு வந்து நாளடைவில அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம முதல்ல ஆரம்பிக்கும்போது, இது சின்ன விஷயம் தானே, இது மாட்டுனா என்ன? இது மாத்தி செய்யும்போது நல்லா தானே இருக்கும். இது நமக்கு வசதியா இருக்குல்ல. இது நமக்கு இது நமக்கு எந்த விதத்தில ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்ல. எல்லாத்தையும் நம்ம மாத்தணும், புதுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத எல்லாத்தையும் நம்ம மாத்துறோம். 2வது வளர்ப்பு. நம்ம எப்படி வளர்ந்துகிட்டே வரோம். இப்போ ஒரு ஸ்டேஜ்லயே நம்ம இருந்தோம். அந்த கலாச்சாரத்த பின்பற்றிக்கிட்டு, நம்ம அந்த பண்டைய கால முறையில தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப எந்த ஒரு வளர்ச்சியும் நம்ம அடைய முடியாது. நம் நாட்டுல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, நிச்சயமா அப்ப கலாச்சாரத்துல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருங்கிணைப்பு. ஒருங்கிணைப்புன்னு சொல்லும்போது, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னா, கண்டிப்பா அங்க ஒரு கலாச்சார மாற்றமும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம முந்தி காலத்துல கூட்டு குடும்ப முறையில வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப வந்து அவங்களுக்கு அந்த வீடே உலகம் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா மனிதர்களும் அவர்களோட வீட்ட விட்டு வெளிய வந்து, அ பல காரணங்களுக்காக, முக்கியமா பொருளாதார ரீதியா அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்காக பல செயல்கள்ல ஈடுபட்டு வராங்க. அப்ப அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு இந்த கலாச்சார மாற்றம் திரும்பவும் ஒரு வழிகாட்டியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கலாச்சார பரவல். அது எல்லார் மத்தியிலயும் பரவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலாச்சார பன்முகத்தன்மை. அத பல முகங்கள நம்ம வந்து பார்க்கலாம். துணை கலாச்சாரம், எதிர் கலாச்சாரங்கள். அதாவது ஒண்ணு வந்து கூடயே வர்ற கலாச்சாரம். இன்னொன்னு வந்து ஆ எதிர்மறையா வர கலாச்சாரம். இப்ப நம்ம உணவு பழக்கவழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட்லி சாப்பிடுறது வந்து அந்த காலத்துல இருந்தது. ஆனா, அது எல்லா நாட்களும் அவங்க செய்ய மாட்டாங்க. முக்கியமான பண்டிகை தினத்துல மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து அதுதான் நம்மளுடைய தினசரி உணவாவே மாறிட்டு வந்துருச்சு. இது வந்து நம்ம துணை கலாச்சாரமா பார்க்கலாம். அதே இது எதிர் கலாச்சாரம்னு சொல்லும்போது, உடவு உ உடை முறையில பார்த்தோம் அப்படின்னா, உடையில ஆ பெண்கள் அதிகமா சேலை கெட்டுவது தான் ஒரு முக்கியமான கலாச்சாரமா இருந்தது. ஆனா, இன்னைக்கு அது மாறி எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. சுடிதார் மாதிரியோ, இல்ல வேற அவங்களுக்கு எது அ அந்த சூழ்நிலைக்கு வ ஏதுவா இருக்கோ, அதுக்கேத்த மாரி அவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு கலாச்சார பன்முகத்தன்மைய ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு.
கலாச்சாரம் பத்தி பேசும்போது நம்ம எத்னோசென்ட்ரிசம் அப்படின்ற ஒரு கருத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். இந்த எத்னோசென்ட்ரிசம் அப்படின்ற கருத்த சொன்னவரு வில்லியம் கிரஹாம் சம்னரால். இவரு இந்த கருத்த சொன்னாரு. எத்னோ அப்படின்னா எத்னிக் அப்படின்னு சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லும்போது நடுமயமாக்குதல். அப்ப ஒருவரோட கலாச்சாரம் எப்போதும் மற்றவர்களுடைய கலாச்சாரங்கள விட உயர்ந்ததா உணர்வ குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. கலாச்சார சார்பியல் வாதம் அப்படின்னு சொல்லலாம். கலாச்சார சார்பியல் வாதம் அப்படின்னா, கலாச்சாரத்துல இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு? இதனால நம்ம என்னென்ன மாற்றங்கள் அடைஞ்சிருக்கோம்? அந்த மாற்றங்கள் எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு? அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் கலாச்சார சார்பியல் வாதம். பன்முக கலாச்சாரம். கலாச்சாரத்துக்கு பல முகங்கள் இருக்கு. ஒரே முகத்துல எப்பொழுதும் அது செயல்பட்டுட்டே இருக்காது. அது மல்டி ஃபேஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. உலகமயமாக்கல் அதாவது குளோபலைசேஷன் மற்றும் கலாச்சாரம். ஆ இன் வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு கலாச்சாரங்கள் செயல்பட்டுட்டு இருந்தன. இன்று நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு குளோபலைசேஷனா அதாவது உலகமயமாக்கல்ல எப்படி இந்த கலாச்சாரம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். இந்த கலாச்சாரம் எல்லார் மத்தியிலயும் ஒரு ஒற்றுமை உணர்வ கொடுக்குது. எல்லாருக்கும் ஒரு கூட்டு உணர்ச்சிய கொடுக்குது. அப்படின்னு சொல்லும்போது, பழக்கவழக்கங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபட்டு இருந்தா கூட, இது உலகமயமாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா திகழ்கிறதுன்னு சொல்லலாம். இந்தியா சூழல்ல கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அ பல ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல எஸ்.சி. டூப் அப்படிங்கிறவரு 1990ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய சமூகம் அதன் முதல் அறியப்பட்ட நகரத்தின் நாகரீகத்தின் காலத்திலிருந்து 5000 ஆண்டுகளை உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, இந்தியால கலாச்சாரம் இன்னைக்கு நேத்து தோன்றல. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பழக்கவழக்கங்கள் இந்தியால இருந்து வருது அப்படிங்கிறத அவரு பல ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு சொல்லியிருக்காரு. இந்திய சமூகம் ஏராளமான மொழிகள் சொன்னது போல நெறையா லாங்குவேஜஸ் இருக்கு. பேச்சு வழக்கங்கள், நம்பிக்கைகள், சடங்குகள், பழக்கவழக்கங்கள், மரபுகள் போன்றவற்றை கொண்டுள்ளது அப்படிங்கிறத அவரு சொல்லியிருக்காரு. கலாச்சார ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லும்போது, வேற்றுமையில இந்த ஒற்றுமை இந்தியாவில ஒரு சுய அடையாளத்த ஒரு பகுதியா மாறிவிட்டதுன்னு அவர் எஸ்.ஏ. டூப் சொல்லியிருக்காரு. ஏன்னா, பல விதமான வேற்றுமைகள் இந்தியால இருக்கு. மொழியில வேற்றுமை இருக்கு. உணவு பழக்கத்துல வேற்றுமை இருக்கு. உடையில வேற்றுமை இருக்கு. ஆனா கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு தேசமா இந்தியா அப்படின்றதுல தான் செயல்பட்டுட்டு வரோம். அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்ப எவ்வளவோ வேற்றுமையில கூட இந்தியா ஒரு தனி நாடா செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கலாச்சாரம் பத்தி பார்த்தோம். இப்ப 2வது நம்ம பார்க்க போறது சமூக குழுக்கள் மற்றும் சமூகம். அதாவது சோசியல் குரூப்ஸ் அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது ஒரு சமூகத்த சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். சோசியல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லத்துல, ஒரு கூட்டமான மனிதர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்றது தான் ஒரு சோசியல் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. சமூகத்தோட வரையறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நெறைய பேர் அதுக்கு பல விதமா வரையறைகள் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா கின்ஸ்பர்க் சமூகம் என்ன அப்படின்றத அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான வாழ்க்கையின் எல்லையற்ற பல்வேறு மற்றும் சிக்கலான உறவுகளை உள்ளடக்கிய ஒரு பொதுவான வாழ்க்கையை வாழும் சமூக உயிரினங்களின் குழுவாக வரையறுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவுதான் வேறுபாடுகள் இருந்தா கூட ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு குழுவா வாழும்போது அதத்தான் சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமூகம் சிறப்பா செயல்படுறதுக்கு சில சிறப்பியல்புகள் வேணும். அதுக்கு சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திட்டவட்டமான பிரதேசம். அதாவது அதோட எல்லைக்கோடு. என்னுடைய சமுதாயம் அப்படின்னு நான் சொல்லும்போது, அது இந்தியா அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்தியாவுக்கு ஒரு திட்டவட்டமா ஒரு வரைக்கோடு இருக்கு. இது வரைக்கும் தான் இந்தியாவோட எல்லை அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுக்கு கண்டிப்பா ஒரு வரைக்கோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
மக்கள் தொகை எத்தன பேரு அப்படின்ற தொகை வந்து கணக்கெடுக்கக்கூடியதா தான் இந்த சமூகத்துல இருக்கும். ஒரு கம்யூனிட்டின்னு நம்ம சொல்லும்போது. ஆ உதாரணத்துக்கு இப்ப அ நம்ம மொத்த இந்தியாவுல எத்தன கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்து அனைவரும் இந்திய சமூகத்த சேர்ந்தவங்க. அந்த மாரி மக்கள் தொகை எத்தன பேர் இருக்காங்கன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டிப்பா கணக்கிலிடக்கூடிய அளவா அது இருக்கும் ஒரு சமூகத்துல. நெருக்கமான சமூக உறவு. நம்ம சொன்ன மாரி எத்தன பேர் இருக்கோம் அப்படின்னு நம்மளால எண்ணிக்கையில எண்ணி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கப்ப, நிச்சயமா உறவு முறையும் ரொம்ப நெருக்கமா ஒண்ணோட ஒண்ணு எப்படி நெருங்கி பழகணும், நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் சமூகத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாச்சார ஒற்றுமை. இவங்க மத்தியில பார்த்தோம் அப்டின்னா, வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருந்தால் கூட, அவங்க ஒற்றுமையா செயல்பட்டுட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு ஒரு கூட்டு உணர்வு, அதாவது ஃபீலிங் நான் இந்த சமூகத்த சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டிய குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா, அவங்களுக்கான ஒரு அடையாளமா அந்த சமூகம் இருக்குது. ஒழுங்கமைக்கப்பட்ட தொடர்பு. இந்த சமூகத்துல இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ட்டு, சில ஒழுங்கமைக்கப்பட்ட கருத்துக்கள் அதுல நிச்சயமா இருக்கு. சமூகத்தோட அடிப்படைய 2 இதுல ரொம்ப பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருப்பிடம். நம்ம எங்க வசிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னு சமூக உணர்வு. ஃபீலிங். நான் வந்து இந்த சமூகத்த சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த உணர்வு இருக்கக்கூடியவங்களா நம்ம வந்து நிச்சயமா இருக்கணும். சமூக உணர்வின் கூறுகள் அப்படின்னு சொல்லும்போது, அத 3 விதமா பிரிச்சு பார்க்குறாங்க. ஒண்ணு நாம் உணர்வு, இன்னொன்னு பங்கு உணர்வு, இன்னொன்னு சார்பு உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. நாம் உணர்வுன்றது நம்ம அந்த சமூகத்த சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு உணர்வுல நம்ம இருக்கிறது. பங்கு உணர்வுங்கிறது நானும் இன்னொருத்தவர்களும் அந்த உணர்வ பங்கிட்டுக் கொள்வது. என்னுடைய உணர்வ நான் இன்னொருத்தவங்களோட பங்கிட்டு செயல்படுவது. சார்புணர்வுங்கிறது நான் ஒருத்தவங்கள சார்ந்து செயல்படுற ஒரு உணர்வு. இதெல்லாம் இருந்தா ஒரு சமூகம் சிறப்பாக செயல்படுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்தின் அளவுகோல். சமூகம் ஆ என்னென்ன அளவுகோல் இருந்தா அது சிறப்பா செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் குழு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் நிச்சயமா இருக்கணும். மக்கள் இருந்தா தான் அது ஒரு சமூகம்னே சொல்ல முடியும். மக்கள் இல்ல அப்படின்னா, அங்க அது ஒரு சமூகமா இருக்காது. ஒரு புவியியல் பகுதிக்குள் அ இருக்க வேணும். அதாவது அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில வசிக்கிறவங்களா இருக்க வேணும். சிறப்பு மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்து செயல்படுவதாக உழைப்பை பிரிப்பதன் மூலம் ஒரு பொதுவான கலாச்சாரம் மற்றும் ஒரு சமூக அமைப்பு அவர்களை ஒழுங்கமைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆ அதாவது ஒரு இடத்துல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாழும்போது, அவங்களுக்குள்ள இந்த வேலைய நான் செய்றேன், இந்த வேலைய நீங்க செய்யுங்கன்னு பிரிச்சுக்கிட்டு, அவங்க ஒரு ஒற்றுமையோட செயல்படுறது ஒரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆ யாருடைய உறுப்பினர்கள் தங்கள் ஒற்றுமை மற்றும் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளனர். அவங்க எந்த சமூகத்த சேர்ந்தவங்க, நம்ம எப்படி செயல்படணும், நம்ம சமூகத்தோடைய செயல் திட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சமூகம் மற்றும் சங்கம். இப்போ சமூகம்னு சொல்லத்துல நம்ம அத கம்யூனிட்டின்னு சொன்னோம். சங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு அசோசியேஷன். ஒரு கூட்டு உணர்வு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆம், சமூக குழுவுல வரு இப்ப சமூக குழு ஒரு சோசியல் குரூப் அப்படிங்கிறதோடைய வரையறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்பியன் ஸ்மால் அப்படிங்கிறவரு பெரிய அல்லது சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் அத்தகைய உறவுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் ஒன்றாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு 1 1, 2 நபர்களோ, இல்ல பல நபர்களோ, அதான் பெரிய அல்லது சிறிய அளவிலான மக்கள். ஒரு கருத்து, அவங்களுக்கு ஒருமையான ஒரு கருத்து இருந்து, அவங்க ஒரே மாரி யோசிச்சு, ஒரே ஒரு தீர்வுக்காக செயல்படுறவங்கன்னா, அப்ப அவங்கள வந்து ஒரு சமூகத்தினர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சமூகத்த பல வாரியா வகைப்படுத்தலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வகைப்பாடுகள குடுத்திருக்காங்க. ஒண்ணு எண்ணிக்கையில அடிப்படையில இருக்கலாம். இருப்பிடத்தின் அடிப்படையில இருக்கலாம். இல்ல கருத்துக்களின் அடிப்படையில இருக்கலாம். முக்கியமா இதுல இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே கருத்துக்களோட அடிப்படையிலான அ சமூக குழுக்களின் வகைப்பாடுகள்.
வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜி.ஹெச். கூலி அப்படிங்கிறவரு ஒரு முக்கியமான அ வகைப்பாட குடுத்திருக்காரு. அதாவது அத முதன்மை குழு மற்றும் 2ஆம் நிலை குழு அப்படின்னு 2 வகையா அவர் பிரிச்சிருக்காரு. அடுத்து எஃப்.ஹெச். கிட்டிங்ஸ் அப்படிங்கிறவரு ஆ எப்படி குடுத்திருக்காருன்னா, மரபணு அல்லது கூட்டமாக வகைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்னர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழுவிற்கும் வெளியே, குழுவிற்கும் இடையே வேறுபாட்டு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மில்லர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்குத்து குழுவாக இல்லன்னா கிடைமட்ட குழுவாக, அதாவது வெர்டிக்கல் இல்லன்னா ஹாரிசான்டல் அப்படின்னு குழுவ வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த முதன்மை குழு, 2ஆம் குழு அப்படின்னு அவரு பிரிச்ச அ கூலியோடைய இந்த பிரிவினைய பல பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அத வந்து நடைமுறை பழக்கத்திலயும் அவங்க செயல்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. பிரைமரி குரூப், செகண்டரி குரூப் அப்படின்னு நம்ம இத சொல்லலாம். இந்த 2 குழுக்களுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல என்ன வேறுபாடுகள்? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். முதன்மை குழு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது ஒரு ரொம்ப சிறிய குழுவா இருக்கும். இதாவது ஆனா, இதே இது செகண்டரி குரூப் அதாவது 2ஆம் நிலை குழு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுல 4 பேர் இல்லன்னா 5 பேர் இருப்பார்கள். அதுதான் வந்து முதன்மை குழுவுக்கு ஒரு உதாரணம். இதே இது நம்ம ஒரு 2ஆம் நிலை குழு அப்படின்னு சொல்லத்துல, ஒரு பள்ளி, இல்ல ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அங்க குறைந்தது ஒரு 100லிருந்து 200, 300 பேர் செயல்பட்டு வருவாங்க. அப்ப அந்த குழுவோட அளவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுல சிறியதாவும், அதுல பெரியதாவும் செயல்பட்டுட்டு வருது. முதன்மை குழு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது நெருக்கமான உறவு முறைய உள்ளடக்கியதா இருக்கும். ஆனா, இந்த 2ஆம் நிலை குழுல அந்த உறவு வந்து அ அவ்வளவு தூரத்துக்கு முதன்மை குழுல இருக்கிற அளவுக்கு நெருக்கமா இருக்காது. ஆ இதுல முதன்மை குழுவுல நம்ம நேருக்கு நேரா சந்திச்சு கருத்துக்கள பரிமாறிக்கொள்வோம். ஏன்னா, அது ரொம்ப சுமூகமா முடியும். குழுக்கள் ஒரே இடத்துல செயல்பட்டுட்டு வர்றதுனால. ஆனா 2ஆம் நிலை குழுல எப்பொழுதும் நேருக்கு நேரா பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அத ஒரு குழுவோட தலைவர்ட்ட சொல்லணும் அப்டின்னா, அவங்க அந்த நடுவுல இருக்கிற ஒருவரிடம் சொல்ல வேண்டும். அப்புறம் அவங்க தான் சொல்லுவாங்க. அப்ப நேருக்கு நேரு விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் கம்மியா தான் இருக்கு. முதன்மை குழு அப்படின்னு நம்ம சொல்லத்துல, அதுல நமக்கு நான் அந்த குழுவுல ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது எப்பயுமே எனக்கு ஒரு உள் உணர்வு, நாம் என்ற உணர்வு அதிகமா இருக்கும். ஆனா இதே இது அதுல வந்து பெயர் தெரியாத ஒரு நிலையில நம்ம நிலவிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த உணர்வு நமக்கு அங்க நிச்சயமா இருக்காது. ஒரு முதன்மை குழுவுல ஒரு முறையான தன்மை நிச்சயமா இருக்கும். ஆ ஒரு பெயர் வைக்கிறதுல, அல்லது ஒரு அதிகாரி அந்த மாதிரி நம்ம சந்திச்சு வாழ போறதில்ல. ஏன்னா, அது வந்து நம்மளுடைய குடும்பம், குடும்பம் சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அப்ப வந்து அங்க ஒரு முறையான தன்மை வந்து நிச்சயமா இருக்கும். 2ஆம் நிலை குழுல அத்தகைய சம்பிரதாயம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. குழு உணர்வு வந்து நாம முன்னாடி சொன்னது போல முதன்மை குழுல அதிகமா இருக்கும். 2ஆம் நிலை குழுல அது அதிகமா இருக்காது. ஆம். இப்ப முதன்மை குழு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது எந்த ஒரு குறிக்கோளையும் குறிவைத்து அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலா இருக்காது. அந்த குடும்பத்துல, இல்ல அந்த குழுவுல அவங்க ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற உரிமையில அவங்க பல செயல்கள செய்வாங்க. ஆனா 2ஆம் நிலை குழுவுல வந்து அவர்களுக்கு நிச்சயமா அவங்களுடைய செயல் எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில குறிப்புகள் நிச்சயமா இருக்கும். அத நோக்கி தான் அவங்க செய்வாங்க. ஆ முதன்மை குழுல அதிகமா அன்பு, பாசம், அனுதாபம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு பரஸ்பர உறவ வந்து அங்க நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். ஆனா 2ஆம் நிலை குழுல எதையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து முதன்மை குழு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமான விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கும். அங்க வந்து பகுத்தறிவுக்கு வேலையே இருக்காது. அதே இது 2ஆம் நிலை குழுல பகுத்தறிவு தான் சார்ந்ததா இருக்கும். பாரம்பரியமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் இருக்காது. ஒரு நபரோட நிலை, அவரது பிறப்பு வரிசை மற்றும் வயதுக்கு ஏற்ப இந்த உயர் அவங்க எந்த குழுவ சேர்ந்தவங்க அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த முதன்மை குழுல நேரம் மற்றும் முக்கியத்துவத்தில் முதன்மையானவை.
ஆனா, இந்த 2ஆம் நிலை குழுல இதுக்கு எதுக்குமே முக்கியத்துவம் கிடைக்கப்படுவது இல்லை. இப்ப இது வந்து நம்ம பார்த்த ஒரு வகையான வகைப்பாடு. இப்ப அடுத்த வகைப்பாடுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, ஆ நெறைய ஆய்வாளர்கள் நெறைய விதமா அந்த வகைப்பாடு குடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி, அது வந்து ஒவ்வொரு அடிப்படையிலயும் மாறும். இப்ப அடுத்து ஃபெர்டினாண்ட் டோனிஸ் அப்படிங்கிறவரு ஒரு வகைப்பாடு குடுத்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெமின்ஸ் ஷாஃப்ட் மற்றும் ஜெசல்ஸ் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு அ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜெமின் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு சமூகத்த சேர்ந்தது. ஜெசல்ஸ் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவதில, அது ஒரு சமுதாயத்த சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். யா இதுல வந்து ஒருவர் இந்த 2 வேறுபாட்லயும் பார்த்தீங்கன்னா, முதல் ஜெமின் ஷாஃப்ட்ல அது ஒரு தனிப்பட்ட நபர சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. இங்க வந்து அந்த மாதிரி ஜெசல் ஷாஃப்ட்ல அது அப்படி இருக்காது. இதுல வந்து ஒரு முறைசாரா ஒப்பந்தம் இருக்கும். அதுல அது இருக்காது. பாரம்பரிய பயனாளியா அவங்க இருப்பாங்க. இதுல அந்த உணர்வு இருக்காது. கடினமாகும் வரையில் கொதிக்க வைக்கப்பட்ட நிலை அப்படின்றது தான் வந்து அவங்க உணர்வுபூர்வமான எதார்த்தமா சொல்றாங்க. இது பொது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன் குரூப், அவுட் குரூப். குழுவின் உள்ளே, குழுவின் வெளியே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத குடுத்தவரு டபிள்யூ.ஜி. சம்னர். இவர் வந்து நம்ம ஒரு குழுவின் உள்ள இருக்கிறதுனால, அந்த குழுவோட நம்ம எப்படி தொடர்புல இருக்கோம். ஒரு குழுக்கு வெளியில இருக்கிறது அவுட் குரூப். வெளிய இருந்து அந்த குழுவோட செயலுக்கு, ஆனா நம்ம அந்த குழுவுல ஒரு அங்கமா செயல்பட்டுட்டு இருப்போம். அதுதான் வந்து இன் குரூப், அவுட் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. குழுவினுள் மற்றும் குழுவின் வெளியே அப்படின்னு. இதெல்லாம் பத்தி பேசம்போது, நம்ம இன்னொரு குழுவ பத்தி கண்டிப்பா பேசணும். அதுதான் குறிப்பு குழு அப்படின்னு சொல்றாங்க. அது ரெஃபரன்ஸ் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆ இந்த ரெஃபரன்ஸ் குரூப் அப்படிங்கிறது என்னன்னா, நான் இந்த குழுவ சேர்ந்தவள் அப்படின்னு என்னைய நான் ஒருவரோட ஒப்பிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் குடுத்து சொன்னேன் அப்படின்னா, அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் குரூப் அல்ல குறிப்பு குழு. என்னுடைய பழக்கவழக்கங்கள் அந்த குழுவை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல பல வகையா குழுக்கள வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல நம்ம பார்த்தது போல செங்குத்து மற்றும் கிடைமட்ட குழுக்கள், ஆ நிறுவனம் மற்றும் நிறுவனமற்ற குழுக்கள், ஒப்பந்தம் மற்றும் ஒப்பந்தமற்ற குழுக்கள், தன்னார்வ குழுக்கள், முறைசாரா மற்றும் முறையான குழுக்கள்னு பிரிக்கலாம். இப்ப சமூக குழு மற்றும் சமூகம் வேறுபாடு என்னென்ன? ஒரு சோசியல் குரூப்புக்கும், கம்யூனிட்டிக்கும் சமூகம்னு நம்ம சொல்றது ஒரு கம்யூனிட்டி. இந்த 2க்கும் என்னென்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழு இங்க வந்து சமூக குழு வந்து அ ஒரு செயற்கையான உருவாக்கமா இருக்கும். ஆனா, ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லத்துல, அது இயற்கையாவே உருவாகும். அந்த எல்லைக்கோட்ல இருக்கிறவங்க, அங்க பிறக்கிறவங்க எல்லாருமே இந்த சமூகத்த சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது, அது வருது இல்லையா? அதுதான் இயற்கையானதுன்னு சொல்றாங்க. இங்க வந்து சிலவற்றை உணர்வுக்கே குழு அ உணரவே குழு உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து எந்த ஒரு சமூகம் என்பது சமூக வாழ்க்கையின் முழு வட்டத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. குழுவின் உறுப்பினர் தன்னார்வமானது சமூக குழு வந்து. ஆனா அதே இது சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லத்த, அங்கு வந்து அ அந்த அங்கத்துவம் பெறுறது கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பீட்டளவுல இது வந்து ரொம்ப தற்காலிகமானது. இங்க ஒப்பீட்டளவு நிரந்தரமானது. ஒரு குழு வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமூகம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இது மூலமா இப்ப நம்ம அந்த பகுதியோட நிறைவுக்கு வரோம். சமூக குழுக்கள் மற்றும் சமூகம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது அமைப்பு மற்றும் நிறுவனங்கள். அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றது இங்க ஆர்கனைசேஷன் மற்றும் நிறுவனங்கள். நம்ம தமிழ் டிக்ஷனரியில இத மாத்துறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ற வார்த்தையும், நிறுவனம் அப்படின்ற பொருளும் காட்டும். ஆனா, அமைப்பு மற்றும் நிறுவனங்கள் இது வேறுபடுத்துறதுக்காக இங்க நாம அந்த தலைப்புல பார்ப்போம். நிறுவனம் அப்படின்றது என்ன? மோரிஸ் கின்ஸ்பர்க் அப்படிங்கிறவரு ஆ நிறுவனத்த 1921ல சமூக மனிதர்களுக்கு இடையே உள்ள திட்டவட்டமான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட
வடிவங்கள் அல்லது உறவு முறைகள் ஒருவருக்கொருவர் அல்லது சில வெளிப்புற பொருட்களை பொறுத்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் நிறுவனம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆ சமூகத்துல 5 விதமா பிரிப்பாங்க. 5 வித இந்த நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்விக்கான நிறுவனம், படிப் அ கல்வி என்பது படிப்பிற்கான நிறுவனம், ஆரோக்கியத்திற்கான நிறுவனம், ஆ கல்யாணத்திற்கான நிறுவனம், பின்பு பார்த்தோம் அப்படின்னா சமூக நிறுவனம், ஆ செயல்பாட்டுக்கான நிறுவனம். இவ்வாறு அந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமா அந்த ஒவ்வொரு நிறுவனத்திலயும் அவங்களுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்தந்த நிறுவனத்துல இருக்கும்போது அவங்களோட செயல்கள் அதுக்கு ஏத்த மாரி செயல்பட்டுட்டு வருவாங்க. இப்ப நிறுவன வகைகள் அப்படின்னு சொல்லத்துல அதுக்கடையில தான் பொருளாதார நிறுவனங்கள். அதாவது எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன். இந்த நிறுவனங்கள் எத நோக்கி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்த ஈட்டுறதுக்காக மட்டுமே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். சமூக அடுக்கின் நிறுவனங்கள். அதாவது சோசியல் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமூகத்துல நான் இந்த அந்தஸ்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றது தான் அந்த ஸ்டேட்டஸ குறிக்குது. அடுத்து உறவினர், திருமணம் மற்றும் குடும்பம். அதான் நம்ம பார்த்தது போல அ கல்யாணத்துக்கான ஒரு நிறுவனமா இது செயல்பட்டுட்டு வருது. அரசியல் நிறுவனங்கள், பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றான். இந்த பல்வேறு வகையா உள்ள நிறுவனங்கள் பலவேறு பார்வையில செயல்பட்டுட்டு தான் வருது. இப்ப நம்ம சமூக நிறுவனங்கள 3 பார்வையில பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, அதோடைய செயல்பாட்டு கண்ணோட்டம், ஃபங்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். அடுத்து மோதல் முன்னோக்கு, கான்ஃப்ளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஊடக பார்வை, அதோடைய செயல்பாட்டு பார்வை. இந்த 3 விதமா பார்க்கிறது, ஒரு சமூகம் முதல்ல எப்படி செயல்பட்டுட்டு வருது, அப்புறம் அந்த செயல்பாட்டுல என்னென்ன மாற்று கருத்துக்கள் இருக்கிறது, இல்ல இத நல்லா செயல்படுறதுக்கு இன்னும் நம்ம என்னென்ன மாற்றங்கள் அந்த குழுக்கு நம்ம குடுக்க வேண்டும், இல்ல அந்த நிறுவனத்தில் நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 3 பார்வையில நம்ம பார்ப்போம். அமைப்பு அப்படின்னு சொல்லத்துல ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு அமைப்பின் இயல்பு மற்றும் செயல்பாடு குறித்து பல்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கு. அதுல அமிதாய் எட்சியோனி அப்படிங்கிறவங்க ஒரு அவங்களுடைய கருத்தை கொடுத்திருக்காங்க. மேக்ஸ் வெப்பர் ஆர்கனைசேஷன் பத்தி பேசியிருக்காரு. எர்வின் காஃப்மேன் அப்படிங்கிறவரும் அவருடைய கருத்துக்களை இத பத்தி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அமைப்புகளோட வகைப்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நிறுவனத்தோட வகைப்பாடு சம்பந்தமா எப்படி பார்த்தோமோ, அதே போல் தான் அமைப்புகள்லயும், ஆர்கனைசேஷன்லயும் வகைப்பாடுகள் இருக்கு. நிறுவன நடத்தை, அதாவது ஒரு நிறுவனம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, அணுகுமுறைகள் அமைதியை நோக்கி உறுப்பினர்களின் பாத்திரங்கள் உறுப்பினர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். அதாவது அது அணுகுமுறைக்கு ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கணும். அந்த நோக்கம் ஒரு அமைதியை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கணும். அந்த உறவினர்கள் மத்தியில் ஒரு சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம இதுல பார்த்து முடிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் மற்றும் அமைப்புடைய அம்சங்கள் பத்தி பார்த்தோம். அடுத்த அலகுல நம்ம பார்க்க இருக்கிறது நிலை மற்றும் பங்கு. நிலை அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ், பங்குனா ரோல். நம்மளுடைய ரோல் என்ன? நம்மளுடைய நிலை என்ன? பங்கு என்ன? அப்படின்னு நம்ம ஒரு சமூகத்துல நம்ம இருக்கும்போது, இத வேறுபடுத்தி பார்க்கணும் இங்க கண்டிப்பா. சமூகவியல்ல ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒவ்வொரு தனி செயலையும் ஆராய்ந்து பார்க்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். நிலை அப்படின்றது என்னன்னா, நம்ம எங்க வாழ்கிறோம்? என்ன செய்றோம்? என்ன சாப்பிடுறோம்? யாரோட கலந்து கொள்றோம்? எந்த வகையான கூடத்துல, இல்ல கல்வி நிறுவனங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம்? எந்த சமூக பிரிவினை சேர்ந்தவங்களா நம்ம இருக்கோம்? அப்படிங்கிறதெல்லாம் சார்ந்தது தான் நம்மளுடைய நிலை. இப்ப
ஆனா, அதே நேரத்துல அந்தஸ்து அப்படின்னு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுங்கத்துல, அது ஒரு ஆணா? பெண்ணா? இல்ல நான் ஒரு வழக்கறிஞரா? அல்லது கடைக்காரரா? பிராமணரா? இல்ல தலித்தா? அப்படின்னு என்னுடைய நிலைய சொல்றது தான் அடுத்தபடியா உள்ளது தான் அந்தஸ்து அப்படின்னு சொல்றாங்க. ஆ நம்ம ஒரு வேலைய செய்யும்போது, நம்மளோட நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு செய்யணும். நம்மளுடைய ரோல் என்ன? பங்கு என்ன? லின்டென் 1936ல 2 வகையா நிலைகள வந்து வேறுபடுத்தினாரு. எப்படின்னு பார்த்தோம்னா, கற்பிக்கப்பட்டது மற்றும் அடையப்பட்ட நிலை அப்படின்னு சொல்றாரு. இல்லன்னா முதன்மை நிலை அப்படின்னு சொல்றாங்க. கற்பிக்கப்பட்ட நிலை இல்லன்னா அடையப்பட்ட நிலை. நம்ம பிறப்பிலேயே ஒரு விஷயத்த நம்ம பெற் க நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அதுதான் அடையப்பட்ட நிலை. இப்ப நான் ஆணா பிறக்கணும், இல்ல பெண்ணா பிறக்கணும் அப்படிங்கிறத நான் நிர்ணயிக்கிறேனா? நிச்சயமா இல்ல. அத வந்து என்னுடைய பிறப்பு தான் நிர்ணயிச்சிருக்கு. அப்ப எனக்கு அது மேல எந்த ஒரு அ கண்ட்ரோலும் இல்ல. என்னால அத எந்த விதத்திலயும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி நடக்கிறது தான் அடையப்பட்ட நிலை. கற்பிக்கப்பட்ட நிலை அப்படிங்கிறது, நான் அத கத்துக்கிட்டு அது மூலமா என்னுடைய நிலையில நான் வச்சுக்கிறது தான் கற்பிக்கப்பட்ட நிலை. இதே தான் அ அஸ்கிரைப் ஸ்டேட்டஸ், அச்சீவ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. பங்கு பத்தின ஒரு சின்ன கருத்து. டர்னர் அப்படிங்கிறவரு 2006ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நடத்தை மற்றும் அணுகுமுறைகளின் கொத்து அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. ஒரு சமூகத்துல எப்படி ஒரு கூட்டா, ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிறது தான் அவர் அங்க குடுக்குறாரு. பங்குங்கிறது அறிவாற்றல் சார்ந்தது. நம்மளுடைய நினைவாற்றல், எதிர்பார்ப்புகள் என்னென்ன, நமக்கான நியமனங்கள் அங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம நிலையில நிறுத்தி பார்த்து செயல்படுறது தான் பங்கு. சமூகவியல்ல பங்கு கோட்பாடு அப்படின்னு சொல்லத்துல, இது கட்டமைக்கப்பட்ட மற்றும் ஊடு அ ஊடாடுபவர் அணுகுமுறை அப்படின்னு 2 இதா பார்க்கலாம். இதுதான், இப்படிதான் அப்படின்னு ரூல்ஸ் வச்சு இருக்கிறது கட்டமைக்கப்பட்ட. ஊடுடப்பவர் அணுகுமுறை அப்படிங்கிறது, ஊடால வர்றவங்க அவங்க அவங்களுடைய கருத்துக்கள சொல்லி ஏற்படுத்துற ஒரு சில வழிமுறைகள். பாத்திரங்களின் வகைப்பாடு. அதாவது ரோல். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆசிரியரா இங்க உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன். இது எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இப்பொழுது நான் அந்த பாத்திரத்துல செயல்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இதே இது நான் என் வீட்டுக்கு பின்னாடி போன பின்னாடி நான் வந்து அங்க ஒரு மகளா, ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா என் பிள்ளைங்களுக்கு செயல்படுவேன். அப்ப ஒருவருடைய செயல் ஒவ்வொரு இடத்திலயும் அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு அது மாறிக்கிட்டே இருக்கும். அத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ குறிப்பிடப்பட்ட பாத்திரங்கள், அடையப்பட்ட பாத்திரங்கள் அதே போல தான். இது எனக்கு ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கிறது. இன்னொன்னு நான் சென்று அடைஞ்சது. எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் அடைஞ்சு பெறுறது ஒரு வகையான அச்சீவ்ட் அப்படின்னு சொல்றது. ஆ நான் பிறக்கும்போதே பெண்ணாகத்தான் பிறக்க வேண்டும் அப்படின்னு அது குறிப்பிடப்பட்ட ஒரு பாத்திரமாகும். தொடர்புடைய மற்றும் தொடர்பு இல்லாத பாத்திரங்கள். இப்ப நான் செயல்படும்போது, இங்க நான் ஒரு ஆசிரியரா செயல்படத்துல எனக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு தொடர்புடையதா இருக்கும். வீட்ல அதே போல எனக்கும் என் பிள்ளைகளுக்குமோ, அல்லது என் குடும்பத்தினரோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடியதா இருக்கும். இதே இது தொடர்பே இல்லாத தனி மனிதனா ஒரு சமூகத்துல நம்ம இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை, பொது மற்றும் சுயதீன பாத்திரங்கள். அதாவது அடிப்படையா என்னோட பாத்திரம் என்ன? பொதுவாக என்னோட பாத்திரம் என்ன? சுயதீனமா என்னோட பாத்திரம் என்ன? அப்படின்ற அடிப்படையிலயும் இத நம்ம பிரிக்கலாம், வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரோல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. என்ன ரோல் நான் ப்ளே பண்ண போறேன்? இல்ல நான் வந்து செயல்படுத்த போறேன். நான் வந்து எவ்வாறு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்க போறேன் அப்படிங்கிறத கூறதுக்கு, ஆ அத வந்து எளிய முறையிலயும் சொல்லலாம். சிக்கல்கள் நிறைந்த சமூகத்துல எப்படி செயல்படுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எளிய சமூகங்களின் பாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பத்துல நான் வந்து ஒரு அம்மா அப்படிங்கிறது எனக்கு ஒரு எளிய இதா இருக்கும். இது வந்து பாலினத்தின் அடிப்படையில இருக்கு. நான் பெண்ணா இருக்கிறதுனால அம்மா, இல்லன்னா அப்பா. 2வது வயது. இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு
30 வயதுக்கு மேல இருக்கேன் அப்படின்னா, நிச்சயமா எனக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள். இல்ல ஒரு தனி மனிதனா வாழ்ந்தா, அப்ப ஒவ்வொரு வயதுக்கு ஏத்தவாறு அவர்களுடைய அந்த பங்கு வேலைகள், இல்ல அவங்களுடைய ரோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆ இதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அ செயல் ஒரு நான் ஒரு அம்மாவா மட்டுமே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுல இருக்க முடியாது. ஒரே நாள்ல நான் பல்வேறு தருணங்கள்ல, பல்வேறு கோலங்கள நான் எடுத்துக்கிடணும். இங்க வந்து நான் ஆசிரியரா செயல்படணும். இங்கருந்து வெளிய போனா, நான் வந்து அந்த சமுதாயத்துக்கு ஏத்த மாரி செயல்படணும். அப்ப இது எல்லாமே வேறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அலகுல சமூகவிய சமூகமயமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சோஷியலைசேஷன் அப்படின்னு நம்ம அத சொல்லலாம். சமூகமயமாக்கல் அப்படின்ற பொருள் மற்றும் வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த குழந்தையும் பிறந்ததுமே எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிள்ளையா பிறக்கறதில்ல. அது வந்து ஒரு சிறு குழந்தையா பிறக்கத்துல, அதற்கு பல விஷயங்கள அறியாத ஒரு பிள்ளையா தான் பிறக்குது. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மாற, மாற ஒவ்வொரு விஷயங்களையா அந்த குழந்தை வந்து கத்துக்கிட்டே வரும். சில விஷயங்கள வந்து அது இயற்கையா நடக்கக்கூடிய மாற்றங்களா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்ட விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை எந்திரிச்சு நடந்து தவண்டு, எந்திரிச்சு நடந்து போறது வந்து ஓடுறதுன்றது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். அதே இது ஒரு மொழியில பேச கத்துக்கிறது அப்படிங்கிறது, அந்த குழந்தைக்கு வந்து அடிப்படையா ஆ அவங்களுக்கு அந்த சமூகத்துல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த சமூகத்தலோட வரையறை அப்படின்னு டோனி பில்டன் அப்படிங்கிறவர் எப்படி சொல்றாருன்னா, "நாம் பிறந்த சமூகத்தின் கலாச்சாரத்தை பொரு பெறுவதற்கான செயல்முறை, நமது சமூக பண்புகளைப் பெறுவது மற்றும் நமது சமூகத்தில் பெரு பொருத்தமானதாக கருதப்படும் சிந்தனை மற்றும் நடத்தை வழிகளை கற்றுக்கொள்ளும் செயல்முறை சமூகமயமாக்கல்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இந்த சமூகமயமாக்கல நெறைய வகையில பிரிக்கலாம். முதன்மை சமூகமயமாக்கல், 2ஆம் நிலை சமூகமயமாக்கல், பாலின சமூகமயமாக்கல், ஆ எதிர்பார்ப்பு சமூகமயமாக்கல், மீண்டும் சமூகமயமாக்கல், வயது வந்தோர்க்கான சமூகமயமாக்கல். அதாவது பிரைமரி சோஷியலைசேஷன் அடிப்படையான சமூகமயமாக்கல். இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில நடக்கும். 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் எங்க நடக்கும்னா, ஒரு சமுதாயத்தில அந்த குழந்தை வீட்ட விட்டு வெளிய வந்த பின்னாடி, அவங்க பள்ளிக்கு போவாங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல போறப்ப, அங்க அவங்க பழகுற அவங்க நண்பர்களோட, அவங்க சேர்ந்து பல விஷயங்கள கத்துக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய 2ஆம் நிலை சமூகமயமாக்கல். பாலின சமூகமயமாக்கல். குறிப்பிட்ட ஒரு வயதை அடையிற வரைக்கும், அந்த குழந்தை வந்து அது ஒரு ஆணா, பெண்ணா அப்படின்ற அந்த கருத்துலாம் இல்லாம, ஒரு ஒண்ணு ஒண்ணு சேர அது வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு ஒரு இடத்திற்கு வரம்போது தான், அவங்க வந்து நான் ஒரு ஆண், இல்ல நான் ஒரு பெண். எனக்கு இந்த இந்த பழக்கவழக்கங்கள், இல்ல நான் இப்படியே தான் நடக்கணும். இந்த ஒரு நடை, உடை, பாவனை தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்குறது தான் பாலின சமூகமயமாக்கல். ஜெண்டர் சோஷியலைசேஷன் அப்படின்னு அத சொல்லலாம். எதிர்பார்ப்பு சமூகமயமாக்கல். நம்மகிட்ட அடுத்தவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? அப்ப நம்ம அத எப்படி நடத்தணும்? அப்படின்னு நம்ம செய்ற அந்த செயல் தான் எதிர்பார்ப்புக்கான சமூகமயமாக்கல். மீண்டும் சமூகமயமாக்கல். சோஷியலைசேஷன். அதாவது நான் ஏற்கனவே அந்த ஒரு த இடத்துல சமூகமயமாக்கலுக்கு உட்பட்டு சில மாற்றங்கள் என்கிட்ட ஏற்பட்டிருக்கு. ஆனா, அது போதாத நிலையில எனக்கு மீண்டும் ஒரு சமூகமயமாக்கலுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுறது தான் ரீசோஷியலைசேஷன். வயது வந்தோருக்கான சமூகமயமாக்கல். அதாவது ஆ முதியவர்கள் ஆகும்போது, அங்கு நம்ம எப்படி செயல்படணும்ன்றதுல இருக்கிறது தான் சமூகமயமாக்கல். இந்த சமூகமயமாக்கலின் கோட்பாடுகள பலவேறு அறிஞர்கள் கூறியிருக்காங்க. ஜார்ஜ் ஹெர்பர் மீட் அப்படின்றவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, சுய வளர்ச்சி அதாவது செல்ஃப் ரியலைசேஷன். இவரு எப்பயுமே ஒரு சுயமான ஒரு மனிதருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பாரு. அவருடைய கருத்துக்கள் எல்லாமே முதல்ல வந்து நம்மள நம்மளே வந்து வளர்த்துக்கிட்டா தான், அடுத்து நம்ம சமுதாயத்த நோக்கி நம்ம வளர்ச்சி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சார்ல்ஸ் ஹர்டன் கூலி, கூலி அப்படின்னு சொல்லக்கூடியவரு குடுத்த தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கிங் கிளாஸ் செல்ஃப்.
அதாவது ஒரு கண்ணாடியில பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும்? நம்மளுடைய உருவம் தான் தெரியும். அவர் வந்து அதத்தான் ஒரு அ கூற்றாவே குடுத்திருக்காரு. என்ன அப்டின்னா, முதல்ல நம்மள பார்த்துக்கிடணும். பார்த்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைங்கிறத மாற்றங்களை ஏற்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சமூகமயமாக்கலுக்கு அப்ப ஒரு சுய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்டின்னு சொல்லியிருக்காரு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவரு ஒரு சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ நிபுணர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 3 கருத்துக்கள் சொல்றாரு. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு. இட்டுன்னா நான் யாரு அப்படின்னு பார்க்கிறது. ஈகோனா என்னுடைய செயல்பாடுகள் மித்தவங்களுக்கு என்னவ சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறது. சூப்பர் ஈகோங்கிறது அவங்களுடைய சார்புல இருந்து நான் என்னைய எப்படி தனித்துவமா செயல்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது தான். இப்ப ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைய அடையறதுக்கு, அவன் பல்வேறு சமூகத்துல உள்ள முகவர்கள சந்திக்கிறாங்க. இந்த சமூகமயமாக்கல்ல முக்கியமான முகவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ரொம்ப முக்கியமான பங்கு ஒரு குடும்பத்தினருக்கு இருக்கு. ஒரு குடும்பமா அவங்க செயல்படுறது. அடுத்து சக குழுக்கள், அவங்களுடைய நண்பர்கள் குழு, பள்ளியில இருக்கிற அவங்களுடைய நண்பர்கள் குழு, ஜன வெகுஜன ஊடகங்கள். அதுக்கப்புறம் தான் இறுதியா இருக்கிற அந்த அமைப்பு. இப்ப ஆ நம்ம அமைப்பு மற்றும் செயல்பாடு. அதாவது ஆர்கனைசேஷனுடைய அமைப்பு மற்றும் அதோட ஃபங்ஷனலிசம் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி செயல்பாட்டுல இருக்கு. பாசிட்டிவ்ல இருந்து செயல்பாட்டுவாதம் வரை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கருத்து நம்மளுடைய கருத்து ஒரு முன்னோக்க கருத்தா இருக்கிறதுல இருந்து, இல்ல ஒரு அ பாசிட்டிவான கருத்துல இருந்து, அந்த கருத்து செயல்படுத்தும் முறை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறது தான் பாசிட்டிவ் டூ ஃபங்ஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எந்த ஒரு சமூகமா இருந்தா கூட கருத்துக்கள் இருக்கும். கருத்துக்கள எவ்வாறு நம்ம செயல்படுத்த போறோம்? அது செயல்பாட்டுக்கு ஏற்றவனையாக இருக்கா? அப்படிங்கிறத தான் இந்த குறிப்புல முக்கியமா சொல்றாங்க. ஆ இப்ப நம்மளுடைய கருத்து முன்னேற்றத்த நோக்கி இருக்கு, இல்ல ஒரு வளர்ச்சிய நோக்கி இருக்கு அப்படின்னா, நிச்சயமா அந்த கருத்து செயல்படுத்தும்போது, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த தரக்கூடிய ஒரு கருத்தா இருக்கும். செயல்பாட்டு வாதத்தின் வளாகம். அதாவது ஒரு செயல்பாட்டு வளாகம், அதாவது ஃபங்ஷனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அ ஆய்வு நம்ம செய்றோம் அப்டின்னா, அத ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டே நம்ம செய்யக்கூடாது. அத அந்த சமூகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் தீர்மானமா படிச்சு, அது அடிப்படையில தான் நம்மளோட செயல்கள செய்யணும். சமூக மானுடவியல் செயல்பாட்டு வாதம் அப்படிங்கிற தலைப்புல ராட்கிளிஃப் பிரவுன் அப்படிங்கிறவரும், மெலினோஸ்கி அப்படிங்கிறவங்களும் கருத்துக்கள குடுத்திருக்காங்க. இந்த ராட்கிளிஃப் பிரவுன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரும் ஆ ஒரு சமுதாயத்துல ஒரு செயல்பாடு மாற்றம் வரணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு அறைக்குள்ள, இல்ல ஒரு நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு, அது வேணும், இது வேணும் கருத்து சொல்லிட்டு இருக்காம, அத இறங்கி களத்துல ஒரு சமுதாயத்துல மாற்றம் எப்படி ஏற்படணும் அப்படின்னு நம்ம விரிவா சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. 2வதா பார்த்தோம் அப்படின்னா, ஆ அவரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, ஒரு கருத்த நம்ம செயல்படுத்தும்போது, அது சில நேரம் நல்ல ஒரு முடிவ நோக்கியும் வரலாம். சில கருத்துக்கள் தவறான முடிவிலயும் போலாம். ஆனால் 2மே தவறில்லை. 2ல் இருந்தும் வளர்ச்சிக்கு நமக்கு என்ன தேவையோ, அத நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மெலினோஸ்கி அப்படிங்கிறவரு, அவரும் ஒரு சமூக ஆய்வாளரா இருந்து, சமூகத்துல எப்படி செயல்படணும், ஃபங்ஷனல் நல்லா இருந்தா தான் ஒரு சமூகம் வளர்ச்சிய நோக்கி போகும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. டால்காட் பார்சன் மற்றும் ராபர்ட் கே மர்டன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பார்சன் அவர் ஒரு சமூகத்துல மாற்றம் அவங்களுடைய செயல், மொழி, மதம் இதுலயும் கூட சில மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படுற மாற்றங்களும் சில முன்னேற்றங்கள நோக்கி போகுதுன்னு சொல்றாரு. மர்டன், ராபர்ட் கே மர்டன் அப்படின்னு அவர சொல்றோம். அவர் அவர் ஒரு
மத மாற்றம், இன மாற்றம் மற்றும் மொழியில மாற்றங்கள எவ்வாறு செயல்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சமூக கட்டுப்பாடு மற்றும் மாற்றம். இப்ப மாற்றம் சொல்றோம். மாற்றம்னு சொல்லும்போது நிச்சயமா அப்ப சில கட்டுப்பாடுகளும் வேணும். ஏன்னா, கட்டுப்பாடே இல்லாம எல்லாமே மாறிட்டு அவங்கவங்க இஷ்டத்துக்கு இருந்தா, அப்ப அங்க ஒரு ஒழுங்குமுறைங்கிறது சுத்தமா இல்லாம போயிரும். அப்போ ஒரு ஒழுங்குமுறை அங்க வேணும் அப்டின்னா, நிச்சயமா அங்க வந்து சில மாற்றங்கள் இருக்கணும். சமூக கட்டுப்பாடு, மாற்றம் அப்டின்னு சொல்றதுல கண்ட்ரோல் கண்ட்ரோல்ன்றது தான் கட்டுப்பாடு. ஒரு சமூகத்துல கட்டுப்பாட்டின் பொருள் மற்றும் வரையறை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ ஒரு கட்டுப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கருத்துக்கள குடுத்திருக்காங்க. கட்டுப்பாட்டோட வகைகள் அப்படின்னு சொல்லத்துல, பலவிதமா கட்டுப்பாடு இருக்கும். கட்டுப்பாடு எப்பயுமே வந்து அரசாங்கம் விதிக்கிற விதிமுறைகளா மட்டும், சட்டதிட்டங்களா மட்டும் இருக்கணும்னு இல்ல. ஒரு குடும்பத்துல இருக்கோம் அப்டின்னா, அந்த குடும்பத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும்? எப்படி பேசணும்? எப்படி சாப்பிடணும்? அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்றதுக்கு, நம்ம முன்னோர்கள், இல்ல நம்மளுடைய பெற்றோர்கள், இல்ல மூதாதையர்கள் யாராவது ஒருவர் இதுதான் முறை அப்படின்னு சொல்லி, இல்ல இதுதான் செயல்தரப்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால், இந்த மாதிரியான தீங்கு விளைவிக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒரு கட்டுப்பாடு பல வகையில இருக்கலாம். 1 சட்டதிட்டமா இருக்கலாம். 2வது ஒரு குடும்பத்தில இருந்து இருக்கலாம். இல்ல ஒரு மதத்தோடைய அடிப்படை கோட்பாடுகள்ல இருந்து இருக்கலாம். இல்ல மொழிகளின் கோட்பாடுல இருந்து இருக்கலாம். ஆ சமூகத்தில இருக்கிற வேற ஒரு செயல்களின் கோட்பாடுகளா இருக்கலாம். பள்ளிக்கு சென்றால் பள்ளியில இருக்கிற கோட்பாடுகளா இருக்கலாம். அப்ப இந்த ஒவ்வொரு இடத்திலும் பல விதமான கோட்பாடுகள்ல அது செயல்பட்டுட்டு வருது. சமூக கட்டுப்பாடு வகைகள்ல எப்படி வேறுபட்டு இருக்கோ, அதே மாரி தான் முகமைகள் அப்ப இடத்திற்கு ஏத்தா மாரி அது மாறிக்கிட்டே இருக்கும். சமூக மாற்றத்தின் கருத்து மற்றும் மாற்று பொருள். ஆ மாற்றத்த புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அதுக்கு சில அணுகுமுறைகள் தேவை அப்டின்னு சொல்றாங்க. அது வந்து மாற்றத்தின் பரிமாண கோட்பாடுகள் அப்டின்னு சொல்லலாம். ஆ எப்படி மாறணும் அப்படின்னு ஒரு விதிமுறையில இருந்து நம்ம மாறுறதான் மாற்றத்துக்கான கோட்பாடு. சுழற்சி கோட்பாடு. அது ஒரு சைக்கிள். இந்த நான் இன்னைக்கு இன் அ இந்த விஷயத்துல இருந்து மற்ற ஒரு விஷயத்துக்கு மாறியிருக்கேன். நாளைக்கு அடுத்த விஷயத்துல இருந்து அதுக்கடுத்த ஒரு விஷயத்துக்கு மாறுவேன். திரும்பவும் ஒரு மாற்றம் வரும். அப்ப இந்த மாற்றம் ஒவ்வொரு நிலையிலயும் மாறி, மாறி நடக்கிறதுல ஒரு சுழற்சியா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கட்டமைப்பு செயல்பாட்டு மற்றும் மோதல் கோட்பாடுகள். ஆ 2 ஒரு மாற்றம் வரும்போது நிச்சயமா ஒரு மோதல் வரும். அங்க ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக மாற்றத்துக்கு சில காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லத்துல உயிரியல் காரணிகள், புவியியல் காரணிகள், தொழில்நுட்ப காரணிகள், சமூக கலாச்சார காரணிகள். பயாலஜிக்கல் ரீசன்ஸ் அதாவது நான் வளர்ந்துகிட்டே வரேன். என்னோட உருவத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே வருது. அப்ப அதுக்கேத்த மாரி என்னோட செயல்களும் மாறிக்கிட்டே வரும். அப்ப ஒரு உயிரினமா நம்ம இருக்கும்போது, நம்மளுடைய அடிப்படையான உணர்வுகள், பசி, தாகம் இதுலெல்லாம் மாற்றம் ஏற்படும்போது, அது ஒரு சமுதாயத்துல நிச்சயமா ஒரு மாறுறதுக்கான காரணமா இருக்கும். புவியியல் காரணிகள் அப்படின்னு சொல்லத்துல, ஒரு சமுதாயத்துல இந்த ஒரு ஊர்ல நான் பிறந்ததுனால, நான் இந்த மாதிரி எல்லாம் செயல்படணும். இதே இது நம்ம அமெரிக்கால இருந்தோம்னா, அவங்க அங்க என்னென்ன பழக்கங்கள்ல இருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி தான் மாற்றங்கள் இருக்கும். அப்ப ஒவ்வொரு புவியியலுக்கு இடத்தை பொறுத்து தான் நம்மளுடைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3வதா சொல்றது தொழில்நுட்ப காரணிகள். ஒரு அ சமூகத்துல ஒரு தொழில்நுட்பத்துல இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் அ ஒரு அட்வான்ஸ்மென்ட் வருது. அ முன்னாடி எல்லாமே வந்து கையில தான் நம்ம செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வேலையும் மனிதர்கள் அவர்களாவே தான் செஞ்சுகிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பல அ எந்திரங்கள கண்டுபிடிச்சு எல்லா வேலைகளுக்கும் அந்த எந்திரங்கள பயன்படுத்தி நம்ம வந்து செஞ்சுகிட்டு வரோம். முன்னாடி துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வந்து வ அதை செய்ற தோபிகள் மட்டுமே வந்து வாங்கி செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனா இன்று எல்லா வீடுகள்லயும் அத செய்றதுக்கு ஒரு கருவியை வாங்கி வைத்து அவர்களே செய்து கொண்டு வருகிறார்கள். அப்ப இது எல்லாமே சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த குழுவ சார்ந்தவங்களுக்கு குறிப்பா, அப்ப
அவங்களுக்கு அந்த செயலுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைய ஏற்படுத்தியிருக்கு. இப்ப அவங்க வேற ஒரு தொழில நோக்கி போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதேபோல சமூக கலாச்சாரம் காரணிகள். நம்மளுடைய கலாச்சார மாற்றங்கள்னால பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த மாற்றங்கள் எப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா, கலாச்சாரத்துல நம்மளுடைய பழக்கவழக்கங்கள், உணவு பழக்கவழக்கத்துல முக்கியமா பல மாற்றங்கள நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். ஆ இ இன்றும் நம்ம வந்து யாரும் வந்து கூழ்களுக்கோ, மோரோ குடித்து, இல்ல ஒரு பழைய சோறு அந்த மாரி சாப்பிட்டு இந்த வயல்கள்ல வேலை பார்த்த மாதிரி நம்மளுடைய உணவு இல்ல. இன்னைக்கு நம்ம அதிகமான உணவுகள எடுத்துக்கொண்டு, ஒரு நாற்காலியில உட்கார்ந்து வேலை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அப்ப அது என்ன மாற்றத்த ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆரோக்கிய நிலையில, ஆ உடல் எடையுடைய பருமன்ல எல்லாத்துலயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, அது பல வாரியான நல்ல மாற்றங்களும் ஏற்படுத்தியிருக்கு. சிலவை நம்மளுடைய தீங்குக்கும் வழிவகுத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சமூக மாற்றத்தினால என்னென்ன தாக்கம் ஒரு சமுதாயத்துல நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆ நம்ம சமுதாயத்தில் ஒரு நம்ம பார்த்த ஒவ்வொரு கருத்துக்கள்லயும் அடிப்படையிலயும் ஒரு விதமான மாற்றம். இப்ப இந்த மாற்றத்துல ஏற்படுத்துனதுல நிச்சயமா ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ சமூக கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமூகம், அங்கு வந்து ஒரு அமைப்பு எதுவுமே சிறப்பா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள இழந்துருது. அப்ப கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு சமூகமானாலும் சிறப்பா செயல்பட முடியும். நம்ம இந்த பகுதியில என் அ பல அடிப்படை கருத்துக்கள்ல ஆரம்பிச்சோம். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்னா என்ன? அசோசியேஷன் அதாவது நிறுவனம், அமைப்பு, ஆ இன்ஸ்டிடியூஷன் அது போக நம்மளுடைய சமூக குழுக்கள். இதுல பல்வேறு ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் என்னென்ன? எப்படியெல்லாம் செயல்பட்டால் ஒரு சமூகத்தில் முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும்? கலாச்சாரங்களும், பண்புகளும் எவ்வாறு செயல்பட்டுகிட்டு இருக்கு? இந்த கலாச்சார மாற்றங்கள் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள ஏற்படுத்தியிருக்கு? கலாச்சாரம் எதனோட அடிப்படையிலலாம் மாறிக்கிட்டே இருக்கு. அதோட வகைகள் என்னென்ன? அதே மாரி ஒரு குழுவா நம்ம செயல்படும்போது, அந்த குழுவோட வகைகள் எப்படியெல்லாம் மக்கள வந்து பாகுபடுத்தி பிரிக்கிறாங்க. ஆ அதுல முக்கியமா இந்த முதன்மை குழுவுடைய நிலை என்ன? 2ஆம் நிலை குழுவுடைய நிலை என்ன? 2ஆம் நிலை குழுவுல நம்ம வந்து ஒரு செகண்டரி பெர்சனா தான் நம்ம செயல்படுறோம். அதாவது அங்கு நமக்கு எந்த ஒரு முழு உரிமையும் இல்ல. இதே இது முதன்மை குழு நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தது. அங்கு நமக்கு முழு அடையாளம் இருக்கிறது. ஒரு தனி மனிதரா அந்த குழுவுல நமக்கு எவ்ளோ முக்கியத்துவம் இருக்கு? நம்மளுடைய செயல்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டுட்டு வருது? இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம் அந்த குழுவுல. அந்த முதன்மை குழு மற்றும் 2ஆம் நிலை குழு இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சமுதாயத்துல ஒவ்வொரு சூழலையும் நம்ம அனுபவிச்சுட்டு வர்றது. அதே இது ஆ இன்னொரு சமூக ஆய்வாளர் கூறியது போல ஜெமின் ஷாஃப், ஜெசில் ஷாஃப், ஃபெர்டினாண்ட் டோனிஸ் அவருடைய கருத்துப்படி, ஒரு சமூகமா நம்ம செயல்படும்போது நம்ம எப்படி இயங்கணும்? இல்ல ஒரு அ சூ சூழல்ல, சமுதாய குழுவுல, சோசியல் குரூப்ல இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிடணும்? அப்படிங்கிறத வேறுபடுத்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த பாகுபாடுகள் அப்ப நம்ம ஒரு குரூப்ல உள்ள இன் குரூப் அ உள் மற்றும் வெளியே உள்ள குழுக்களின் அடிப்படையில நம்ம எப்படி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு குழுவுல நம்மளோட செயல்பாடு ஒவ்வொரு விதமா இருக்கிறத இந்த பிரிவுல பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த மாற்றங்கள்லாம் எங்க இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது சமூகவியல் மயமாக்கல் அப்படின்ற கருத்துல இருந்து ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் பல விஷயங்கள கத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு நிலையிலயும் ஒவ்வொரு விஷயத்த அவங்க கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னோக்கி நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மனிதனுடைய மாற்றம் மொத்த சமுதாயத்தின் மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றம் அப்படின்னு நம்ம பேசம்போது, கண்டிப்பா அது ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்றதுனால தான் சோசியல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இறுதியா
இந்த சமூக மாற்றத்துடைய தாக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு சமூகத்துல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு முன்னேற்றமாக இருந்து செயல்பட்டுட்டு வருது அப்படிங்கிறத சொல்லி, இந்த பகுதிய நம்ம இதோட நிறைவுபடுத்தி முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.